கிறிஸ்தவனாய் மாறுவது கஷ்டமே அல்ல. அது தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்களாய் மாறாததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவ்வளவு லேசா. இப்போ என்னை பார்த்தால் நான் ஒரு வேறு மதத்தில் இருந்தவன் அல்லவா? உங்களுக்கு என்னுடைய சாட்சி தெரிந்திருக்கும், யூடியூபில் கூட இருக்கிறது. நான் வேறு மதத்திலே இருந்தேன். அப்போ மதம் ஒன்றிலே இருந்தால் அந்த மதத்தின் சட்டங்காச்சாரங்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு மதங்களிலும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் சடங்குகள், ஆச்சாரங்கள், முறைமைகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு மதத்தில் ஊறி போயிருந்த நான் 1979 ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன். கிறிஸ்தவனாய் மாறினேன். இந்த கிறிஸ்தவனாய் மாறின விதத்தை சாட்சியை விடுங்கள். ஆனால் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆசை எனக்குள் வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்வோமே. பாஸ்டர் பாஸ்கோ குணவர்தன என்பவர் ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது ஒரு பெரிய வெடிகுண்டை தூக்கி போட்டார். அந்த காலத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது, கிறிஸ்தவர்களை வெறுக்க வேண்டும், இயேசு என்று சொல்லக்கூடாது, அது வெள்ளைக்காரன் சாமி, இப்படித்தானே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். ஆகவே இந்த நபர் இயேசுவை பற்றி பேசும் பொழுது அருவருப்போடு தான் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். எரிச்சலாய் இருந்தது. ஆனால் அந்த நபர் சொன்ன ஒரு காரியம் என்னை ரொம்ப பாதித்தது. என்னவென்றால் இருக்கிறதே ஒரே தெய்வம் தானாம், அந்த தெய்வம் ஒரே ஒரு தடவை மனிதனாக வந்ததாம், அப்படி வந்த தெய்வம் மனிதன் மூலமாகவே அடி வாங்கி செத்து போய்விட்டதாம், அப்புறம் உயிரோடு எழுந்ததாம். ஆனால் அது யாருக்கு வேண்டும்? என்னை பொறுத்தவரை ஒரு தெய்வம் என்றால் அந்த தெய்வம் ஒரு அவதாரம் எடுத்து ஒரு மனிதனாய் வருவதென்றால் அது வீரனாக அல்லவா இருந்திருக்க வேண்டும். அடி வாங்கி சாகின்ற அளவுக்கு கேவலமாக இருக்கக்கூடாது அல்லவா? சரிதானே நான் சொல்றது? இப்போ உங்களுக்கெல்லாம் சினிமா படங்கள் பார்த்த ஞாபகம் இருக்கும். இப்போ கூட அநேகர் சினிமா படங்களை கள்ளத்தனமாக பார்க்கிறதா இருக்கும். அது வேண்டாம். ஆனால் அந்த சினிமா படத்திலே நமக்கு விருப்பமான ஒரு கதாநாயகன் வந்து விட்டால், ஒரு ரஜினிகாந்த், ஒரு கமலஹாசன், ஒரு அந்த காலத்திலே ஒரு எம்ஜிஆர், ஒரு சிவாஜி, இவர்கள் வந்தால், ஒரு சண்டை சீன் வந்தால், அந்த சண்டையிலே அவர் அடி வாங்கக்கூடாது. அவர் அடி வாங்கினால் அவருக்கு வலிக்காது, எல்லாம் போய் பார்த்து கொண்டிருக்கிற எங்களுக்கு தான் வலிக்கும். உண்மையா இல்லையா? அந்த நம்பியார் எம்ஜிஆரை அடித்து எம்ஜிஆர் உருண்டு விழுந்து இப்படி பார்க்கும்போது அது அது நடிப்பு. அதை பார்க்கிற எங்களுக்கு நம்பியாரை கொடுத்தால் கழுத்தை நிறுத்தி கொன்று விட வேண்டும் போல இருக்கும். ஆமாவா இல்லையா? என்ன எல்லாரும் அப்படி பரிசுத்தவான்கள் மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? இங்க இருந்து பார்க்கும்போது தலைக்கு பின்னால அந்த ஒளிவட்டம் எல்லாம் தெரியுது. அப்போ இப்போ லேட்டஸ்டா கபாலி வந்திருக்குதான் ரஜினிகாந்த். அப்போ அவரை உண்மையா பார்த்தா அவர் எப்படி இருக்காருன்னு நமக்கு தெரியும். ஆனா அவர் சினிமாவில் அப்படி தலை ஆட்டிட்டு அப்படின்னாருன்னா நமக்கெல்லாம் அப்போ அவர் அடி வாங்கக்கூடாது. அவர் அடி வாங்கக்கூடாது. ஆனால் அவர் மற்றவர்களை அடிக்க வேண்டும். கதாநாயகன் அடி வாங்கக்கூடாது. அப்படியே ஒரு 2 தடவை அந்த கதாநாயகன் அடி வாங்கி விட்டார். இப்போ தமிழ் படத்தில் இருக்கிற இன்னொரு சீன் என்ன தெரியுமா? இப்ப உள்ள யூத்ஸுக்கு, வாலிபர்களை கவருவதற்கு என்ன செய்வார்கள்? கதாநாயகர்களை அடி வாங்க வைப்பார்கள். அடி வாங்கி 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 அந்த கதாநாயகன் செத்த மாதிரியே விழுந்து விடுவான். பார்க்கின்றவர்களுக்கு வாழ்க்கையே வெறுத்து போய்விடும். முடிஞ்சுதா அப்படின்ட்டு அடிச்சு போட்டு இவன் இப்படி கீழே கிடக்கும் போது அவளை கடத்திக்கிட்டு போவாங்க. அப்போ அவன் அங்கிருந்து கத்துவா, ராஜா. நம்ம தமிழ் படத்தில் அப்படித்தானே கத்துவாளுங்க. அப்ப கேமரா காட்டுவாங்க, இவன் இப்படி செத்த மாதிரி கிடக்குறான். அப்படி டக்குன்னு ஒரு கண் மட்டும் திறக்கப்படும். நமக்கெல்லாம் உள்ளத்துல அல்லேலூயான்னு கத்தன மாதிரி வரல. இல்லாட்டி இந்த விழுந்து கிடக்கிற போது இந்த கை மட்டும் இப்படி ஆடும். அதுக்கு பிறகு கொடுத்து அப்படி எழும்பி அந்த நரம்பெல்லாம் வெட்டச்சுக்கிட்டு போயிட்டு இப்படி சுத்தி 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 ஒன்னா அடிப்பாம் பாருங்க. இந்த காலத்து யூத்ஸை கவருவதற்கு கதாநாயகனை கொஞ்சம் அடி வாங்க வைத்து மயங்க வைத்து அப்புறம் எழுப்பி அவனை ஒன்றுமே நடக்காதது போல அதுக்கு பிறகு அவர் காணப்படுவார். இப்போ இப்படித்தான் நானும்
ஏனென்றால் நான் வளர்ந்த மதத்தில் தெய்வங்கள் ஒரு நாளும் யாரிடத்திலும் அடி வாங்கினது கிடையாது. அவர்கள் என்ன ரூபத்தில் வந்தாலும் அவர்கள் தான் ஜேம்ஸ் பாண்ட், அவர்கள் தான் கதாநாயகர்கள். அப்படிப்பட்ட எனக்கு ஒருவன் வந்து சொல்லுகிறான், அவனுக்கு இருக்கிறதே ஒரே தெய்வம் தானாம், அந்த ஒரே தெய்வம் ஒரு தடவை மனிதனாய் வந்ததாம், அப்படி வந்த நேரத்திலும் பாவம் அடி வாங்கி செத்தே போனதாம், அதற்கு பிறகு உயிரோடு எழும்பாதது வேறு, ஆனால் செத்தே போய் விட்டதாம். இத ஒரு ஜாமீன் நினைச்சு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இதை ஏற்றுக்கொள்ளணுமா? நான் நினைத்தேன், இந்த கிறிஸ்தவர்கள் போல மொக்கர்கள் மூடர்கள் உலகத்திலேயே இல்லை. சாமியை பற்றி பேசினால் கொஞ்சம் அப்படி சாமி ரேஞ்சில் பேசணும். ஆனால் அன்பானவர்களே, அது மாத்திரம்தான் என்னை வெகுவாக தொட்டது. இவர்கள் சொல்லுவது ஒருவேளை உண்மை என்றால், ஒருவேளை அந்த இறைவன் தான் ஒரே இறைவன் என்றால், ஒருவேளை அவர்தான் இந்த அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினவர் என்றால், அப்படி என்றால் ஏன் அவர் அடி வாங்க வேண்டும், ஏன் அவர் சாக வேண்டும் என்று யோசித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து கடைசியில் எனக்கு புலப்பட்டது உண்மை. உண்மையாகவே என்னை சிருஷ்டித்தவர் அவர்தான். உண்மையாய் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் அவர்தான். அவர்தான் என்னை நேசித்தபடியினால் எனக்காக இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்து நான் வாங்க வேண்டிய அடிகளை எல்லாம் வாங்கி பேரை கெடுத்துக்கொண்டு, இப்போ இயேசுவுக்கு அவர் மனிதனாய் வந்தபடினால் அவர் ஒரு தெய்வமே இல்லை, அவர் ஒரு மத ஸ்தாபகர் என்று கெட்ட பேர் சொல்லிவிட்டான் பாருங்கள். அப்போ அப்படி அவர் அவமானங்களை நிந்தைகளை சுமந்து மறித்து செத்து போய் உயிரோடு எழும்பி, இவ்வளவுக்கும் காரணம் நான் தான், என்னுடைய பாவம் தான் என்று அறிந்த உடனே எனக்கு இப்போ அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ எனக்கு தெரியும், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவன் கிறிஸ்தவன். உண்மைதானே? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவன் கிறிஸ்தவன். அப்போ நான் சொல்லிவிட்டேன் அந்த பாஸ்டர் பாஸ்கோவிடம், நான் கிறிஸ்தவனாய் மாற வேண்டும் என்று. இப்போ எனக்கு தெரியாது, நான் சபைக்கு போனதே இல்லை, பைபிளை கண்டதே இல்லை. இப்போ இயேசுவை பற்றி மாத்திரம்தான் அவர் சொன்னது தெரியும். இப்போ அவரை ஏற்றுக்கொள்ள போகிறேன். அப்போ நான் பெரிய எதிர்பார்ப்போடு அவர் என்ன சொல்லுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்போ ஒரு வேளை காலை 4 மணிக்கு எழும்பி பச்சை தண்ணீரிலே நீ குளித்து அப்படி ஈர துணியோடு நீ வந்து இந்த பொருட்கள் இந்த பண்டங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வர வேண்டும். அப்புறம் உன்னை உட்கார வைத்து உனக்கு இப்படி இப்படி கிறிஸ்தவ மந்திரங்கள் ஓதப்படும், அப்புறம் உனக்கு இப்படி எல்லாம் செய்யப்படும். இப்படி ஒரு பெரிய ஆச்சார முறைமை ஒன்றை சொல்லி அப்படித்தான் என்னை கிறிஸ்தவராய் மாற்ற போகிறார் என்று நினைத்தேன். என் பின்னணி அப்படி வந்தார். ஓ, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாயா, ஓகேயா என்றார். நான் சொன்னேன், ஆம். அப்போ இனி அவர் மட்டும்தான் உனக்கு தெய்வம் என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆம். அப்போ நீ கிறிஸ்தவனாய் மாற விரும்புகிறாயா? ஆம். கேள்விகளை நிறுத்தையா, மாத்தையா என்னைய கிறிஸ்தவனா என்று உள்ளத்தில் ஏங்கிக் கொண்டு வெளியால எஸ் எஸ் என்று சொல்லுகிறேன். அப்போ அவர் சொன்னார், கண்ணை மூடிக்கொண்டு நான் சொல்லுகிற ஜெபத்தை சொல்லு. ஓகே, ஆச்சாரம் ஆரம்பமாகிவிட்டது என்று நினைத்தேன். கண்ணை மூடி, எப்படி நான் நின்றுகிட்டு இருந்தா பரவாயில்லையா, உட்கார்ந்துகிட்டு இருந்தா பரவாயில்லையா, இட்ஸ் ஓகே, நீ இருக்கிற விதத்திலேயே சொல்லு, இருக்கிற விதத்திலேயே சொல்ல. ஓகே பரவாயில்ல, எளிமை நின்றேன், கண்ணை மூடினேன், இப்படி கையை கூப்பிட்டுக்கிட்டேன். அப்போ அவர் எனக்கு இங்கிலீஷில் தான் ஏன்னா அவர் சிங்கள பாஸ்டர். அப்போ அவர் இங்கிலீஷில் சொல்கிறாரு, அன்புள்ள ஆண்டவரே, நான் அன்புள்ள ஆண்டவரே, நான் பாவி என்பதனை ஏற்றுக்கொள்கிறேன், நான் பாவி என்பதனை ஏற்றுக்கொள்கிறேன். நீர் உண்மையான தெய்வம் என்று நம்புகிறேன், நீர் உண்மையான தெய்வம் என்று நம்புகிறேன். நீர் தான் மனிதனாய் வந்த இயேசு என்று விசுவாசிக்கிறேன். ஓகே, நீர் தான் மனிதனாய் வந்த இயேசு என்று விசுவாசிக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என் பாவங்களை மன்னியும், என் பாவங்களை மன்னியும். இன்று முதல் இயேசுவே நீரே என்னுடைய இரட்சகர், இன்று முதல் நீரே இரட்சகர் எல்லாம் சொல்லிட்டு என்னை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி, இயேசுவின் நாமத்தில் ஆமேன், இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இனி அடுத்தது என்னன்னு பார்க்குறேன், அவர் தட்டுறாரு, தம்பி ஓகே அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஓகே அடுத்து, அவ்வளவுதான், நீ கிறிஸ்தவன். எதே அவ்வளவுதான். இப்ப எனக்கு பொசுக்குன்னு போயிருச்சு. இந்த ஆள் கதை விடுறதா இல்ல உண்மையிலேயே இவ்வளவுதானா? எனக்கு போதவில்லை. என்னடா இது, கண்ணை மூடி அந்த ஆள் சொல்றதை திருப்பி சொல்லிட்டு கண்ணை முழிச்சா அந்த ஆள் சொல்றது நீ கிறிஸ்தவன். இப்ப எனக்கு நம்ப முடியல. சொல்றது பழைய சுரேஷ் செத்து போயிட்டான்.
இப்போ நீ மறுபடியும் பிறந்து விட்டாய். எப்போ? இப்போ இப்போனா எப்போ? நீ இந்த ஜெபத்தை சொல்லி முடியும் போது மறுபடியும் பிறந்த. சரி, இப்ப ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கிறதா இல்லையா? நீங்கள் கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவளாய் மாறினது எப்படி? இதே ஜெபத்தை சொல்லிதானே. அப்படி அந்த ஜெபத்தை சொன்ன பிறகு செட்டை அடிச்சுக்கிட்டு தேவதூதன் வந்துச்சா? இல்லைன்னா பூமி அதிர்ந்துச்சா? இல்லைன்னா ஏதாவது அக்கினி மாதிரி இறங்கிச்சா? ஏதாவது நடந்துச்சா? ஒண்ணுமே இல்லை. அன்றும் சரி இன்றும் சரி கிறிஸ்தவனாய் மாறுவது இப்படித்தான் ஐயா. இதற்கு மேலே ஒன்றும் கிடையாது. உண்மையா பொய்யா? அதற்கு பிறகு கிறிஸ்தவனாய் வாழ சொல்லுவார்கள் பாருங்கள், அங்கதான் இடிக்கி. அதுக்கு பிறகுதான் விஷயத்தை எல்லாம் போடுவாங்க. நமக்கு ரட்சிக்கப்பட வைக்கும் போது சூப்பரா எங்களை ரட்சிக்கப்பட வைப்பாங்க. என்னன்னு கூப்பிடுவாங்கன்னு தெரியல. நோயா பேயா, குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, கடனா கஷ்டமா தொல்லையா, வாருங்கள் இயேசு சுகமாக்குகிறார், இயேசு விடுதலை தருகிறார். இப்படித்தானே போஸ்டர் அடிக்கிறான், இப்படித்தானே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கிறான். கடைசியில போடுறானா, வாருங்கள் இங்கேயும் அவையெல்லாம் உண்டு போடுறானா? என்ன உண்மைதானே சொல்றாங்களா? அப்படி இல்ல. அப்போ இப்படித்தான் வருகிறோம். வந்து ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது இவ்வளவுதான், இப்படித்தான் ரொம்ப சிம்பிளாக ஏற்றுக்கொள்ள வைக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு வெடி குண்டு போடுவாங்க, ஒண்ணு மாத்தி ஒன்னா பொம்மடிப்பாங்க. இனி நீ இது 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 செய்யக்கூடாது என்பார்கள். எது? அந்த நமக்கு செய்ய ஆசையான எதையுமே செய்ய விட மாட்டான். எது எல்லாம் செய்ய ஆசை இல்லை அதெல்லாம் செய்யும்பான். கிறிஸ்தவனாய் மாறுவது லேசு, ஆனால் கிறிஸ்தவனாய் வாழுவதுதான் கஷ்டம். புரிகிறதா? ஆனால் இது இது இன்னொரு மதத்துக்கு மாறுவது லேசல்ல. இன்னொரு மதத்துக்கு மாறும்போது மாறுவது கஷ்டம். எந்த மதத்தை வேண்டுமானாலும் நீங்கள் எடுங்கள். ஒரு மதத்திலிருந்து அந்த மதத்துக்கு போகும் பொழுது எத்தனை எத்தனை விஷயங்கள் பார்ப்பார்கள் தெரியுமா? அந்தந்த மதங்களை பொறுத்த அளவில். அப்போ மாறுவது கஷ்டம், ஆனால் அந்த மதத்துக்கு மாறிவிட்டால் அதற்கு பிறகு வாழுவது லேசு. எத்தனையோ மதங்கள் உலகத்தில் இருக்கின்றன. அந்த எந்த மதத்தினவனாகவும் நிம்மதியாய் வாழலாம். ஆமாவா இல்லையா? இப்போ நான் வேறு மதத்தில் இருந்தபடி நான் சொல்லுகிறேன். மற்றது நான் எங்களுடைய கல்லூரியிலே நான் இந்து, பௌத்த, இஸ்லாம், யூத மதங்களை கற்றுக் கொடுக்கிறாள். ஆகவே எனக்கு இந்த மதங்களை பற்றி கொஞ்சம் ஓவராகவே தெரியும். அந்த மதங்களின்படி வாழுவது லேசு. இப்ப வேறு மதங்களில் கோயிலுக்கு போகவில்லை என்று அந்த மத குருக்கள் வீடு வீடாய் போய் கரைச்சல் கொடுப்பார்களா? கோயிலுக்கு வா, கோயிலுக்கு வா. எங்கேயாவது தசம பாகம் கொடுன்னு கேட்கிறாங்களா? இல்ல. அவனவன் இஷ்டப்படி வாழலாம். இப்படித்தானே? இப்போ இந்த வேறு மதங்களில் உள்ளவர்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செய்யக்கூடாது இருக்குதா? இல்லவே இல்லை. நிறைய மதங்களிலே மதுபானம் குடிக்கிறதோ, சிகரெட் பயன்படுத்துவதோ இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு தான் கிறிஸ்தவர்களாய் வாழுவது கஷ்டம். கிறிஸ்தவனாய் மாறுவது கஷ்டமே அல்ல. அப்போ இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்னவென்றால், சபை ஒருவன் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவனாய் மாறின பிறகு 3 விதமான ஆலயங்களுக்கு அவன் முகம் கொடுக்க வேண்டி வருகிறது. முதலாவது, அவனுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் மாறிவிடுகிறது. அதுவே நம்முடைய பிரச்சனைக்கு, நம்முடைய சுதந்திர வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாதிப்பு. ஏனென்றால் பொதுவாக எந்த ஒரு மதத்திலும் ஆலயம் அங்கே எங்கேயோ இருக்கும். சரியா? ஆலயத்துக்கு போகும்போது சுத்தமாய் போனால் போதும். சில மதங்களில் அது அநேகமாக
எல்லா மதங்களிலும் அந்த ஆலயங்களுக்குள்ளே போகும் பொழுது செருப்பை கழற்றி விட்டு போக வேண்டும். ஆலயத்துக்கு உள்ளே தூஷணம் பேசக்கூடாது, மதுபானம் குடிக்கக்கூடாது, சிகரெட் அருந்தக்கூடாது. உண்மைதானே? ஆலயத்துக்கு உள்ளே சண்டை பிடிக்கக்கூடாது, ஆலயத்துக்கு உள்ளே தப்பான விஷயங்களை பார்க்கக்கூடாது. ஓகேயா? ஆகவே அந்த மதங்களில் வாழுகிறவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆலயத்துக்கு போகும்போது சுத்தமாய் போய் அங்கே ஒழுங்காக இருந்து விட்டு வெளியே வந்து அட்டகாசம் பண்ணலாம். நமக்கு அந்த விஷயத்துக்கு ஆப்பு வைக்கிறார் ஆண்டவர். எப்படி? 1 கொரிந்தியர் 6:19 வாசித்தோம் காலையிலே. என்னது? உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். அப்போ சரீரம் ஆலயம் என்றால் எப்பொழுதும் சிகரெட்டு குடிக்க கூடாது. விளங்குதா பிரச்சனை? ஏன்னா ஆலயம் இங்க எல்லாம் இருக்கு. தண்ணி போடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. அப்போ ஆலயத்தை சுமந்து கொண்டு திரிகிறபடினால் எந்த நேரமும் ஆலயவாசிகள் நாம். ஆலயத்துக்கு போக தேவையில்லை, ஆலயம் நம்மோடைய வருகிறது. 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிற இடம் இயேசுவினுடைய ஆலயமாகி விடுகிறது. வாரத்துக்கு ஒரு முறை போகும் சபை பிதாவினுடைய ஆலயமாய் மாறிவிடுகிறது. ஆகவே அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களாய் வாழுவது நமக்கு ஒரு சிரமமான வாழ்க்கையாய் மாறிவிடுகிறது. அதனால் தான் அநேகருக்கு கிறிஸ்தவர்களாய் மாற விருப்பம் வந்தாலும் கிறிஸ்தவர்களாய் தொடர்ந்து வாழ கஷ்டமா இருக்கிறது. விட்டு விட்டு ஓட முயற்சி பண்ணுவார்கள். இதனால் தான் அநேகர் பின்வாங்கி போகிறார்கள். கிறிஸ்தவர்களாய் வாழுவது அவர்களுக்கு கஷ்டமான ஒரு காரியமாய் இருக்கிறபடினால். புரிகிறதா? இப்போ அதனால் நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே, நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? ஏன் கிறிஸ்தவர்களாய் மாறினோம்? கிறிஸ்தவர்களாய் மாறின நோக்கத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பிழையான நோக்கம் இருக்குமானால் அந்த நோக்கத்தை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களாய் நாம் மாறின நோக்கம் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் என்ன? மரித்த பிறகு நரகத்துக்கு போகாமல் ஆண்டவரிடத்தில் போக கிடைக்கும் அனுமதி. ரட்சிப்பு என்றால் என்ன? மரித்த பிறகு நரகத்துக்கு போகாமல் ஆண்டவரிடத்துக்கு, பரலோகத்துக்கு அல்லது ஸ்வர்க்கத்துக்கு போகக்கூடிய தகுதி. அப்போ அந்த தகுதி எப்படி கிடைக்கிறது? பாவத்தில் வாழ்ந்த நாம் அந்த பாவத்துக்கான மன்னிப்பை பெற்றுக்கொண்டபடியினால் அந்த தகுதி கிடைக்கிறது. ஏனென்றால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்குமானால் அந்த மனுஷன் ஆண்டவரிடத்துக்கு போக முடியாது. ஓகேயா? ஆகவே அந்த மனுஷன் பாவ மன்னிப்பை பெற வேண்டும். உலகில் எந்த ஒரு மதத்திலும் பாவத்துக்கான மன்னிப்பு கிடையாது. தெரியுமா அது உங்களுக்கு? நீங்கள் நினைத்தால் இல்லை இல்லை அந்த மதத்தில் மன்னிப்பு இல்லை. என்ன இருக்கிறது தெரியுமா? விமோசனம் இருக்கிறது. விமோசனம் என்பது மன்னிப்பு அல்ல. விமோசனம் என்றால் என்ன? நீ செய்த பாவத்துக்கு தண்டனை அனுபவித்த பிறகு கிடைக்கும் விடுதலை. ஒரு தவறு செய்துவிட்டு ஒருவன் சிறைக்கு போய் அந்த தவறுக்கான தண்டனையை சிறையிலே அனுபவித்து விட்டு வெளியே வந்தால் அவனுக்கு ஒன்றும் மன்னிப்பு கிடைக்கவில்லையே. அது மன்னிப்பு இல்லையே. செய்த தவறுக்கான தண்டனையை அனுபவித்து விட்டு வெளியே வருகிறான். இதுதான் மதங்கள் சொல்லிக் கொடுக்கின்றன. அப்ப மதங்களுக்கு தெரியவில்லை சொல்லிக் கொடுப்பதற்கு எப்போ நமக்கு அந்த தண்டனை கிடைக்கும் என்று. இன்ன பாவங்களுக்கு உனக்கு இன்ன தண்டனை இன்ன காலத்தில் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டால் நாம் அதை எதிர்பார்ப்போம் அல்லவா? அதனால் என்ன சொல்லிவிடுகிறார்கள்? நீ இந்த பிறப்பில் செய்கிற பாவங்களுக்கு மறுபிறப்பில் தண்டனை. இந்த பிறப்பில் நீ கஷ்டப்படுகிறாயா? போன பிறவியில் நீ செய்த பாவங்களுக்கான தண்டனை. அப்போ இப்படி பிறந்து பிறந்து இறந்து இறந்து பிறந்து இறந்து பாவங்களுக்கெல்லாம் அடி வாங்கி 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 ஒரு நாள் விமோசனம் அடைவாயாம். அப்போ உனக்கு பரலோகம் சொர்க்கம் கிடைக்குமாம். இதுதான் மதங்களினுடைய போதனை. புரிகிறதா நான் சொல்வது? நான் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவேன், 2 கதை சொல்லுவேன். அந்த 2ஐயும் சொல்றேன். இப்ப
சின்னதில் ஒரு நாள் ஒரு 10 வயசு இருக்கும் எனக்கு, கீரிப்புள்ள வந்தது வீட்டுக்கு. ஒரு 10 வயசு பயலுக்கு கீரிப்புள்ள வந்தா என்ன தோணும்? கல் எடுத்து அடிக்க தோணும் இல்லையா? அப்போ கல் எடுத்து அந்த கீரிப்புள்ளைக்கு, கீரிப்புள்ள தெரிஞ்சானே, கீரிப்புள்ள மங்கூஸ், முக்கட்டியான்னு சொல்லுவாங்களே, கோழியெல்லாம் பிடிச்சி சாப்பிடும் அது. அப்ப நான் கல் எடுத்து அடிச்சேன். உள்ள இருந்து அம்மா ஒரு சத்தம் போட்டாங்களே, டேய் கல் அடிக்காதடா கீரிப்புள்ளைக்கு. நான் சொன்னேன், ஏன் அம்மான்னு? அது உங்க தாத்தாடா. என் தாத்தா கீரிப்புள்ளையா? எந்த தெய்வமே. உடனே அடுத்த கல்லையும் எடுத்து வச்சுக்கிட்டு அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா அம்மா வழி தாத்தாவா அப்பா வழி தாத்தாவா? அது என் அப்பாடா. உங்க அப்பாவா? எனக்கு அவரை ஞாபகம் இருக்குது. எனக்கு ஒரு 7 வயசு 8 வயசா இருக்கும்போது அவர் செத்து போனார். அவர் கீரிப்புள்ள இல்லையே, அவர் எனக்கு தெரியுமே. ஒரு 2-3 வருஷத்துக்கு முந்தி தானே செத்து போனார். அவரு தாண்டா இந்த பலாமரங்கள் எல்லாம் நட்டாரு. அவருக்கு இந்த பலாமரங்களை அனுபவிக்க கிடைக்கல, அதுக்கு முத செத்துட்டாரு. அதனால மறுபிறவி எடுத்து வந்திருக்கிறாரு. ஆனா இப்ப எனக்கு 10 வயசு ஆயிடுச்சு. உணவு சங்கிலி சொல்லி கொடுத்துட்டான் ஸ்கூல்ல. அந்த உணவு சங்கிலியின்படி கீரிப்புள்ள பலாப்பழம் சாப்பிடாது, அது கோழி தான் சாப்பிடும். அப்ப நான் அம்மா கிட்ட கேட்டேன், கீரிப்புள்ள தாவர உண்ணி இல்லையே, அப்ப ஏன் தாத்தா கீரிப்புள்ளையா வந்தார்? ஒரு 10 வயசு சிறுவனுக்கு இருந்த குழப்பம். அதெல்லாம் அப்படி அதெல்லாம் அடிக்காத, மண்டை குழம்பிருச்சு. அண்ட கீரிப்புள்ள எங்க தாத்தாவா பலாப்பழம் சாப்பிட வந்தாராம், ஆனா கீரிப்புள்ள பலாப்பழம் சாப்பிடாது. புரியுதா? அந்த எதிர்பார்ப்பு இல்லாதவர்களுடைய ஒரு கற்பனை. இப்போ இன்னொரு கதை, இது எந்த கதையில், இது இன்னொரு கதை எங்கேயோ வாசிச்சது. இப்படிதான் ஒரு பையன் நாயை பிடிச்சி வதச்சிக்கிட்டு இருக்கிறானா. அதுல காதை இழுத்து கையெழு, அதுவும் இன்னி தெரிஞ்சா நான் அந்த காலையில கத்துனேன், கத்திக்கிட்டு இருக்குதான் நாய். உடனே அம்மா சொல்லிச்சான், டேய் அந்த நாயை விட்டுட்டா, அப்புறம் அடுத்த பிறவில நீ நாயா பிறந்து அந்த நாய் பையனா பிறந்து உனக்கு இதையே செய்யும். டக்குனாவே சொன்னான, மம்மி நோ, போன பிறவில இது பையன், நான் தான் நாய். எனக்கு நடந்ததை நான் ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நான் அவனுக்கு எங்க இருந்து அறிவு வந்துச்சுன்னு பாருங்க. எனக்கு வராத அறிவு அந்த கீரிப்புள்ள சீன்ல அவனுக்கு வந்திருக்கு நாய் சீன்ல. இப்போ சிரிக்கிறோம். இதுதான் யதார்த்தம், இதுதான் யதார்த்தம். ஏனென்றால் உலகில் எந்த ஒரு மதத்துக்கும் பாவ மன்னிப்பு இல்லை. இன்றைக்கு ISIS கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சின்ன சின்ன பிள்ளைகளையும் வாலிபர்களையும் கொலைக்காரர்களாக்கி கொண்டு உலகில் பல தேசங்களில் பச்சையாக கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன அந்த தீவிரவாதிகளுக்கு அவர்களுக்கு உபதேசிக்கப்படுகிற உபதேசம் உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? இந்த உலகில் நீ ஜிஹாத் போராளியாக செத்தால் சொர்க்கத்தில் உனக்கு ஆசையான எல்லாம் கிடைக்குமா? ஆண் பிள்ளையா இருந்தா வேண்டிய அளவு பொம்பளை கிடைக்குமா? உண்மையை சொல்றேன் உங்களுக்கு, இதுதான் அவர்களுடைய உபதேசம். இப்படித்தான் அவர்களுடைய மூளையை கழுவி பிரெயின் வாஷ் செய்து இன்றைக்கு இந்த 17, 18, 19 வயது பிள்ளைகள் எல்லாம் போய் இப்படி தங்களையும் கொண்டு மக்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் அந்த மதங்களிலே நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, அவர்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. ஏன் இல்லை? எந்த ஒரு மதத்திலும் பாவத்துக்கு மன்னிப்பு இல்லை. ஒரே ஒருவர் தான் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுவும் எப்படி அவருக்கு அந்த அதிகாரம் கிடைத்தது? அவர் இறைவனாகவே இருந்தாலும் இறைவன் கூட அவருடைய நியமங்களுக்கு கட்டுப்படத்தான் வேண்டும். ஒருவன் பாவம் செய்தால் அதற்குரிய தண்டனை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் நமது இறைவன் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், அவர் அறிந்திருந்தார் மனுஷன் தான் செய்த பாவங்களுக்கு தண்டனையை அனுபவித்தானே, ஆனால்
அவனால் உயிர் வாழவே முடியாது. ஆகவே அவரே இறங்கி வந்து மனுஷனாய் பிறந்து இந்த உலகத்திலே மனுஷனாய் வாழ்ந்து சகல மனுஷனுக்கான தண்டனையையும் அவர் அனுபவித்தபடினால் அவர் ஒருவருக்கே பாவங்களை மன்னிக்கிற அந்த அதிகாரமும் உரிமையும் இருக்கிறது. அவர் தான் இயேசு. ஆகவே நானும் நீங்களும் வாங்க வேண்டிய அடிகளை அவர் வாங்கிவிட்டபடினால் நமக்கு அந்த அடி தேவையே இல்லை. பாவ மன்னிப்பு இருக்கிறது. ஆகவே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்தவர்களாக மாறுகிறோம். அப்போ கிறிஸ்தவர்களாய் மாறும் பொழுது என்ன நடக்கிறது? ஒரு உறவுக்குள் பிரவேசிக்கிறோம். என்ன உறவு? கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கிற உறவு. அது வெறும் கிறிஸ்துவோடையான உறவு மாத்திரமல்ல, பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் இருக்கிற ஒரு உறவு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இன்று காலையிலே இருந்து இதுதான் சில பேருக்கு குழப்பமாக இருக்கும். பிதாவுக்கு வேறு ஆலயமாம், அதுதான் சபையாம். குமாரனுக்கு வேறு ஆலயமாம், அதுதான் அந்த சுனகோகையாம், ஒன்று கூடுகிற இடமாம். பரிசுத்த ஆவியானவருக்கு வேறு ஆலயமாம், அதுதான் நமது சரீரமாம். அப்ப 3 தெய்வங்களா? இல்லை, ஒரே தேவன். அப்ப ஒரே தேவன் என்றால் ஏன் இந்த பிதா குமாரன்? பிதா பிதா என்றால் அப்பா, குமாரன் குமாரன் என்றால் மகன். அப்ப அம்மா? பெரிய கேள்விகள், பெரிய குழப்பங்கள். இதனாலேயே மனுஷனுக்கு இது புரியாமல் மனுஷன் தவறான மூல உபதேசங்களுக்கு விழுகிறான். ஆகவே நான் உங்களுக்கு இன்று மூல உபதேசங்களின் சில அடிப்படைகளை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஒரு கிறிஸ்தவனுக்கு தான் நம்புகிற காரியங்களை குறித்து தெரிந்திருக்க வேண்டும். தான் எதை நம்புகிறோம்? திரித்துவம் என்றால் என்ன? பிதா என்றால் யார்? குமாரன் என்றால் யார்? பரிசுத்த ஆவியானவர் என்றால் யார்? உண்மைதானே? திருத்துவம் என்பது ஒரு குழப்பமா இல்லையா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேர். 3 தெய்வங்களா? இல்ல, ஒரே தெய்வம். ஒரே தெய்வமா? இல்ல, 3 பேர். 3 பேர் தான். பிதா வேற, இயேசு வேற. ஆமா, வேற. அப்ப 2 பேரா? இல்ல, அவங்க 2 பேரும் ஒண்ணு. பிதா தான் இயேசு, இயேசு தான் பிதா. அப்ப பிதா சிலுவையில் செத்தாரா? இல்ல, அவர் சாகல. அப்ப நீ தானே அப்பா சொன்ன இயேசு தான் பிதா? இல்ல இல்ல, இயேசு வேற, பிதா வேற. அப்ப முதல்ல சொன்ன 2 ஒண்ணு தான். அப்ப பரிசுத்தாவியானவர் அவர் தான் பிதா. பரிசுத்தாவியானவர் பிதா இல்ல, பரிசுத்தாவியானவர் வேற. அப்ப வேற தெய்வமா? இல்ல, அவர் தான் பிதா. அப்ப குமாரன் அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் குமாரனா? ஆம். ஷுவரா? இல்ல. அப்ப அவர் யார்? பிதா. பிதாவா? இல்ல. இதுதான் திருத்துவம். புரியுதே இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சரளமாக திருத்துவத்தை விளங்கப்படுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் திருத்துவத்தை நம்புகிற சபைகளில் வாழுகிற கிறிஸ்தவர்கள் முதலாவது தாங்கள் எதை நம்புகிறோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அது புரியாத ஒன்றாக இருந்தாலும் அந்த புரியவில்லை என்பதையாவது ஒழுங்காய் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்க சொல்லாதீங்க பாஸ்டர் நீங்க குழப்புறீங்க. இல்லை, நான் உங்களை குழப்பவே இல்லை. இந்த இடத்துல ஏரோப்ளேன்ல பறக்காத யாராவது இருக்கீங்களா? கையை தூக்கி காட்டுங்க. ஃப்ளைட்ல போனதே இல்லை. ஹலோ, ஓகே. அப்படியானால் எல்லாரும் போயிருக்கிறீங்க ஃப்ளைட்ல. எத்தனை பேருக்கு ஏவியானிக்ஸ் தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியுதில்ல. அப்போ இங்கே யாருமே ஏரோநாட்டிக் என்ஜினியர்ஸ் கிடையாது. யாராவது ஏரோநாட்டிக் என்ஜினியர்ஸ், பைலட்ஸ் யாராவது இருக்கிறீங்களா? இல்லை. பாட தெரியாதவங்க ஊரில் நான் தான் பாலசுப்ரமணியம். ஆகவே ஏவியானிக்ஸ் தெரியாதவங்க இருக்கிற இடத்துல நான் தான் ஏரோநாட்டிக் என்ஜினியர். நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்பித்தான் ஆகணும். அன்பானவர்களே, விமானத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு சில விஷயங்கள் தெரியுமா இருக்கும். என்ன? ஏறி உட்கார்ந்தா பறக்கும். பறக்கிறதுக்கு முதல் கொஞ்ச நேரம் பின்னால தள்ளுவான் இல்லையா? விமானத்தில் ஏறி உட்கார்ந்து கொஞ்ச நேரத்தில் விமானம் எந்த பக்கம் போகும்? பின்னால போகும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் முன்னால போகும். அப்புறம் என்ன நடக்கும்? யாராவது வந்து மேஜிக் ஷோ காட்டுவாங்க. இப்படி வந்துட்டு இப்படி விழும், இப்படி விழும், மாஸ்கை போடு, இல்லைன்னா டிவியில் அழகாக காட்டுவான். கொஞ்ச நேரத்தில் ரொம்ப வேகமாக போயிட்டு இன்னும் மேலே ஏறும். அந்த நேரத்தில் தான் நம்ம செஞ்ச பாவம், செய்யாத பாவம், செய்ய நினச்சிட்டு மறந்த பாவம், இதுகளுக்கெல்லாம் மனம் திரும்புறது நிறையா பேர். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் டங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும், ஒரு லைட் அமரும்.
அதுக்கு பிறகு சில பேர் எழும்பி நடக்க ஆரம்பிப்பான். அப்போ தான் உயிர் வரும் அப்பா அப்படின்னு. அப்புறம் சாப்பாடு கொண்டாந்து கொடுப்பான், சாப்பிடுவோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்குவோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ஸ்பீக்கரில் என்னமோ சொல்ல ஆரம்பிப்போம். You're starting the descent in 5 minutes, so please make sure to go back to your seats and fasten your seat belts and get ready for the landing அப்படின்றான். உடனே அந்த அக்காமாரெலாம் வந்து சொல்லுவாங்க, சீட்டை நேராக்குங்கோ, அந்த சீட்டை நேராக்கணும், இந்த மேசையை மடிக்குங்கோ, மேசையை மடிக்கணும், பெல்ட்டை பூட்டுங்கோ, பூட்டுவோம். பூட்டிட்டு திருப்பி மனம் திரும்பிக்கிட்டு உட்காந்துருப்போம். ஏன் கொஞ்சம் கட்டன்னு ஆட ஆரம்பிக்கும், கொஞ்சம் கீழே ஆரம்பிக்கும், பூமி மேல் நோக்கி வர்ற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அப்படி பூமி ரொம்ப நெருக்கமாக வர மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு சத்தம் கேட்கணும், ஐயா ஆண்டவரே. அங்கிட்ட ஒரு பக்கம் அரோகராம் பாருங்க, இங்கிட்ட ஒருத்தன் அல்லாஹ் அக்பர் இருக்கும், இங்கே ஒருத்தன் அல்லேலூயாம்பா. அப்பா அப்புறம் இறங்கியாச்சா, வெள்ளைக்காரன் ஒரு கும்பல், பயந்த வெள்ளைக்கார குரூப் ஒன்று இருந்தால் கை தட்டுவாங்க. அப்பா உயிரோட கொண்டாந்து விட்டுட்டா சாமின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து இறங்கின பிறகு போகிறோம். இவ்வளவுதான் விமானத்தில் நமக்கு தெரிஞ்சது. அந்த விமானத்தை எவன் செஞ்சான்னு தெரியுமா? அந்த விமானத்தை செய்யறதுக்கு முதல்ல எவனாவது கணக்கா ஆயில் எல்லாம் போட்டானான்னு தெரியுமா? ஓட்டுறவன் உண்மையாவே லைசன்ஸ் வாங்கினவன் தான் ஓட்டுறானாவும் தெரியுமா? அவன்கிட்ட மூஞ்சாவது தெரியுமா? அவன் உட்காந்து எந்த இடத்துல ஓட்டுறானாவது பார்த்துருக்கீங்களா? சில நேரம் அந்த வரும்போது சின்ன பிள்ளைனா இருந்தால் லைட்டாக தெரியும், நிறைய சுவிட்ச் போர்டோடு உட்காந்துருப்பான். ஆனால் ஒன்றுமே தெரியாவிட்டாலும் அவனுக்கு தெரியும். ஆகவே அவன் எங்களை 37,000 அடி உயரத்துக்கு கொண்டு போய் மறுபடி கொண்டு வந்து நாங்கள் போகின்ற நாட்டில் விடுவான் என்ற ஒரு நம்பிக்கையிலே போகிறோம் அல்லவா? அதுபோல கிறிஸ்தவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்பது என்னவென்று உருப்படியாய் விளங்காவிட்டாலும் அப்படி ஒன்று இருக்கிறது என்பதையாவது ஒழுங்காய் தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? அதைத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்பதனுடைய அந்த தாற்பயத்தை நான் கொஞ்சம் சுருக்கமாக உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். நான் ஏற்கனவே பாடம் ஒன்றில் இதை நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், ஆனால் பிரசங்கத்திலே நான் சொன்னது கிடையாது. இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஒரு ஆண்டவர் தான், ஒரே ஆண்டவர் தான், 3 பேர் அல்ல, ஒரே ஆண்டவர். அந்த ஆண்டவர் நீதியுள்ளவர். அந்த நீதியின்படி மனிதன் பாவம் செய்தால் அதற்கான தண்டனையை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும். புரியுதா? அப்போ ஆண்டவர் மனுஷனை படைத்தார். அந்த மனுஷனுக்கு 100% தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று பணித்தார். ஆனால் மனுஷன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டான். புரிகிறதா? கீழ்ப்படியாமல் மனிதன் போனபடியினால் ஆண்டவர் இப்போ அந்த மனிதனை நரகத்துக்கு அனுப்ப வேண்டும். ஏன்? கிறிஸ்தவம் மாத்திரமல்ல, எந்த மதத்திலும் இந்த தத்துவம் இருக்கிறது. பாவம் செய்கிறவன் நரகத்துக்கு போக வேண்டும். ஆமாவா இல்லையா? அது ஹிந்துவா இருந்தாலும் அவ்வளவுதான், பௌத்தனா இருந்தாலும் அவ்வளவுதான், முஸ்லிமா இருந்தாலும் அவ்வளவுதான். எந்த ஒரு மதத்தவனும் சொல்லுவது அதைத்தான். பாவம் செய்கிறவன் நரகத்துக்கு போக வேண்டும். அவனுக்கு எங்கே இருந்து இந்த எண்ணம் வந்தது? உண்மையாகவே ஆண்டவர் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த மரணம் நரகத்தை குறிக்கும். அப்போ மனிதன் பாவம் செய்தபடியினால் அவன் நரகத்துக்கு போக வேண்டும். அதுதான் தேவனுடைய நீதி. ஓகேயா? தேவன் நீதி உள்ளவர். நல்லா கவனிங்க, தேவனுடைய நீதி. ஆனால் அதே தேவனுக்குள் இரக்கம் இருக்கிறது. அந்த தேவனுடைய இரக்கம் கவலைப்படுகிறது, இந்த மனுஷனை நரகத்துக்கு அனுப்ப போகிறேனே என்று. புரியுதா? ஒரு அப்பா அல்லது ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளை தவறு செய்யும் பொழுது அந்த பிள்ளையை கண்டிக்கவும் வேண்டும், கண்டிக்கவும் கவலையாக இருக்கும். அடிக்கவும் வேண்டும், அடிக்க கவலையாயும் இருக்கும். ஏன்? என்ன இருந்தாலும் பிள்ளை தவறு செய்தபடினால் கண்டிக்க வேண்டும். ஆனால் ஒரு பக்கம் கவலை, ஐயோ என் பிள்ளையை நான் ஏன் எப்படி அடிப்பேன் என்று. அப்போ அதுதான் ஆண்டவருடைய எண்ணமும். ஆண்டவருடைய நீதி சொல்லுகிறது பாவம் செய்தபடினால் மனுஷன் நரகத்துக்கு போக வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவருடைய இரக்கம் சொல்லுகிறது, ஐயோ நான் படைத்த மனுஷனை எப்படி நரகத்துக்கு அனுப்புவேன் என்று. இப்போ ஒரே ஆண்டவருக்குள் நீதியும் இரக்கமும் 2 வித்தியாசமான உணர்வுகளோடு போராடி கொண்டிருக்கிறது.
நீதியால் முடியவே முடியாது மன்னிக்க, இரக்கத்தால் முடியவே முடியவில்லை தண்டிக்க. தண்டிக்கவும் வேண்டும், தண்டிக்காமலும் இருக்க வேண்டும். இந்த போராட்டம் இந்த ஒரே தேவனுக்குள்ளே ஏற்படுகிறது. அப்போ நீதியை பார்த்து இரக்கம் கேட்கிறதாம். சும்மா ஒரு கற்பனை. இந்த மனிதனுக்கான தண்டனையை நான் வாங்கிக் கொள்ளவா? நான் மனிதனாய் போய் தண்டனையை வாங்கிக் கொள்ளவா? அப்போ தண்டிக்கப்பட்டு விட்டபடினால் மனிதனுக்கு மன்னிப்பை நீங்கள் கொடுப்பீர்களா? தேவனுடைய இரக்கம் தேவனுடைய நீதியை பார்த்து கேட்கிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ தேவனுடைய நீதி சொல்லுகிறது, சரி, இரக்கமே, நீங்கள் போய் மனிதனாய் பிறந்து மனிதனுடைய பாவங்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொள்ளுங்கள். அதன் அடிப்படையில் உங்கள் தண்டனையை விசுவாசித்து உங்களை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் சொர்க்கத்துக்கு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்கிறேன். இந்த தேவனுடைய இரக்கம் தான் மனிதனாய் வந்து பிறந்தது. தேவனுடைய நீதி வரவில்லை. தேவனுடைய நீதி பரலோகத்திலே இருந்தது. நீதிக்காக தண்டனையை அனுபவிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்து பிறந்ததுதான் தேவனுடைய இரக்கம். அதுதான் இயேசு. புரிகிறதா? இப்போ தேவனுடைய நீதியும் தேவனுடைய இரக்கமும் ஒரே தேவனாய் இருந்தாலும் இந்த நிகழ்வில் நீதிக்கு தேவையானதை இரக்கம் செய்ய வந்தபடியினால் அந்த இரக்கம் நீதியை விட சிறியதாக காண்பிக்கப்படுகிறது. அதனால்தான் சிறியதை மகன் என்றும் குமாரன் என்றும் பெரியதை பிதா என்றும் வேதம் அழைக்கிறது, மனிதன் புரிந்து கொள்வதற்காக. இதிலே அம்மா தேவையில்லை. இது குடும்பம் அல்ல. பிதா குமாரன் என்பது நமக்கு தெரிந்த அப்பா பிள்ளை உறவு அல்ல. இப்போ தேவனுடைய நீதிக்கும் தேவனுடைய இரக்கத்துக்கும் இடையில் இருக்கின்ற இந்த கொடுக்கல் வாங்கலை சரிப்படுத்துவதற்கு ஒரு சாட்சி வேண்டுமே. அதுதான் தேவனுடைய பரிசுத்தம். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஒரே தேவன், தேவனுடைய நீதி பிதா, தேவனுடைய இரக்கம் அல்லது கிருபை குமாரன், தேவனுடைய பரிசுத்தம் பரிசுத்த ஆவி என்று மூன்றாக நமக்கு வெளிப்பட்டார். புரியுதா? தேவனுடைய நீதி தேவனுடைய இரக்கம் அல்ல, தேவனுடைய இரக்கம் தேவனுடைய பரிசுத்தம் அல்ல. நீதி, இரக்கம், பரிசுத்தம் மூன்றும் வேறு, ஆனால் இந்த மூன்றும் ஒரே தேவன். அதுதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. புரியுதா உங்களுக்கு? ஆகவே அவர் ஒரே தேவன், ஆனால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்று பிரிந்து காணப்படுகிறார்கள். இவ்வளவுதான் இந்த திருத்துவம். அதனால்தான் இந்த சபையில் இந்த பிதாவினுடைய சபை, குமாரனுடைய சபை, பரிசுத்த ஆவியானுடைய சபை என்று பார்க்கிறோம். இப்போ அன்பானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சபை எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த மேல் வீட்டறையில் இயேசு பரமேறும் பொழுது சீஷர்களுக்கு சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். அவர் வரும் வரை நீங்கள் எருசலேமிலே போய் காத்திருங்கள். அவர்கள் போய் காத்திருந்தார்கள். எங்கே காத்திருந்தார்கள்? அந்த இயேசு பஸ்கா உணவை கொடுத்தாரே அதே மேல் வீட்டில் சீஷர்கள் எல்லாரும் போய் காத்திருக்கிறார்கள். அதே மேல் வீடு. தான் காட்டி கொடுக்கப்பட போகும் அந்த ராத்திரியில் இயேசு பஸ்காவை பகிர்ந்து கொடுத்த அதே மேல் வீட்டில் இப்போ சீஷர்கள் போய் இருக்கிறார்கள். இயேசு உயிரோடு எழும்பி பரத்துக்கும் போய்விட்டார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், அந்த இடத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்படியே இறங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அக்கினி மயமான நாவுகள் அவர்கள் மேலே தங்கின பொழுது அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையிலே பேசி தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்றுதான் சபை தொடங்கியது. புரிகிறதா? சரித்திரத்திலே சபை தொடங்கியது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வருகையோடு. அப்போ பரிசுத்த ஆவியானவரின் வருகையோடு சபை தொடங்கின உடனேயே ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் என்னவென்றால், இவர்கள் எல்லாரும் சத்தம் போட்டு கத்தி ஆண்டவரை துதிக்கிறதை கேட்ட ஜனங்கள், கீழே இருந்த ஜனங்கள், இவர்கள் குடித்து வெறித்து அட்டகாசம் பண்ணுகிறார்கள் என்று நினைத்த பொழுது
பேதுரு எழும்பி அவர்களுக்கு பிரசங்கம் செய்கிறார். பழைய ஏற்பாட்டின் யோவேல் புத்தகத்தில் இருந்து இவர் பிரசங்கம் செய்து, இந்த சம்பவம் நாங்கள் குடித்து வெறித்து ஆட்டம் போடுகிற ஒரு சம்பவம் அல்ல. யோவேல் புத்தகத்திலே சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. கடைசி காலத்திலே மாம்சமான யாவர் மேலும் எனது ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னது நிறைவேறி இருக்கிறது என்று அவர் அருமையாக ஒரு பிரசங்கம் செய்தார். அந்த பிரசங்கத்தின் போது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போ சபை தொடங்கின அன்றே 3000 புது ஆத்துமாக்கள் கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள். சபை தொடங்கின அன்றே சபையின் எண்ணிக்கை 120 இருந்து 3000க்கு அதிகரித்தது. அன்று தொடங்கிய சபைதான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் சபையில் முக்கியமாக தேவைப்படுகிற ஒரு முக்கியமான விஷயம்தான் பரிசுத்த ஆவி. புரியுதா? இப்ப பரிசுத்த ஆவியானவரை பற்றி சில விஷயங்களை இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நாளைக்கு காலை நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறேன் தெரியுமா? ஆவியின் வரங்கள். ஆவியின் வரங்கள் எத்தனை இருக்கின்றன? யாருக்கு சொல்ல முடியும்? சொல்லுங்க சத்தமா. யாருக்கு தெரியும் எத்தனை இருக்குது? யோசிக்கிறீங்க. ஓகே, எத்தனை இருக்குது? 9. 9, 19, 29, 39. இப்ப சொல்லுங்க. 9ன்னு சொல்றவங்க கையத்தை காட்டுங்க. சரி, 19ன்னு சொல்றவங்க, 29ன்னு சொல்றவங்க, 39 இல்ல. ஆமா, உங்க தெய்வமே தான். இப்ப விஷயம் என்ன தெரியுமா? 9 வரங்கள்னு சொல்லும் போது ஒரு 4 பேர் கையை தூக்குனாங்க. 19க்கு யாருமே தூக்கல. 29க்கு நான் மட்டும் தூக்குனேன். 39க்கும் யாருமே தூக்கல. அப்ப அந்த 4 பேரும் நானும் தவிர ஏனையவர்கள் நீ எந்த 9 சொன்னாலும் நாங்க தூக்க மாட்டோம் நிக்கிறீங்க இல்லையா? நான் எதுக்கு தூக்கினேன்? 29 வரங்கள் இருக்கின்றன. ஆவியின் வரங்கள் 29 இருக்கின்றன. 4 பிரிவுகளாக அந்த வரங்கள் இருக்கின்றன. நாளைக்கு அந்த 4 பிரிவுகளில் எந்தெந்த வரங்கள் என்னென்ன நபருக்கு என்னென்ன நோக்கங்களுக்காக கொடுக்கப்படுகிறது என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு பாடம், சபைகளுக்கு தெரியாத ஒரு பாடம். இந்த ஆவியின் வரங்கள் 9 என்று சொல்லுகிறார்களே, அது 2வது குழுவிலே இருக்கிற 9 வரங்கள். முதலாவது இருக்கிறது, 3வது, 4வது, 4 குழுக்களாக அந்த வரங்களை ஆண்டவர் பிரித்து வைத்திருக்கிறார். 29 வரங்கள் இருக்கின்றன. ஆனால் நிறைய பேர் அந்த 9 வரங்களை மாத்திரம், 1 கொரிந்தியர் 12 இருக்கிற அந்த 9 வரங்களை மாத்திரம் பிடித்துக் கொள்வார்கள். நாளைக்கு நான் பரிசுத்த ஆவியின் அந்த 29 வரங்களையும் உங்களுக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்ப இன்றைக்கு அதற்கு ஒரு அடித்தளமாக பரிசுத்த ஆவியானவரை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? அன்பானவர்களே, முதலாவது நாம் இந்த கள்ள உபதேசங்களை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் கள்ள உபதேசங்களை பற்றி ஒன்றும் இன்றைக்கு பேச போவதில்லை. ஆனால் காலையிலே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்கிறதா? என்ன? ஒரு நல்லதை அழிப்பதற்கு கெட்ட விஷயத்தை பயன்படுத்துவதை விட இன்னும் ஒரு நல்ல விஷயத்தை மிகைப்படுத்தி பயன்படுத்துவது நல்லது, வெற்றி. ஒரு நல்லதை அழிப்பதற்கு, இப்போ உங்களுடைய ஆரோக்கியத்தை, நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பதற்கு சாராயம், சிகரெட் குடிக்க தேவையே இல்லை. நாம் சாப்பிடுகிற நல்ல சாப்பாடுகளே நம்மை அழித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆமாவா இல்லையா? நமக்கு புரோட்டீன் தேவை, நமக்கு நம்முடைய சரீரங்களுக்கு கொழுப்பு சத்து தேவை, இரும்பு சத்து தேவை, இனிப்பு தேவை, உப்பு தேவை. அந்த தேவையானவற்றை அதிகமாய் எடுத்து விட்டால் என்ன நடக்கிறது? கொழுப்பு அதிகமாய் சாப்பிட்டு விட்டால், கொழுப்பு, சர்க்கரை போன்றவற்றை அதிகமாய் சாப்பிட்டு விட்டால் கொலஸ்ட்ராலாக மாறுகிறது. உப்பு அதிகமாக சாப்பிட்டு விட்டால் ஹைப்பர் டென்ஷன் வருகிறது, பிரஷர் வருகிறது. புரியுதா உங்களுக்கு? அப்ப
நான் சீனியே சர்க்கரையே சாப்பிட மாட்டேன் என்றால் அப்புறம் அவருக்கு சுகர் லெவல் குறைஞ்சாலும் பிரச்சனை. ஹை பிளட் பிரஷரும் சரியில்லை, லோ பிளட் பிரஷரும் சரியில்லை. புரியுதா உங்களுக்கு? உப்பு நமக்கு தேவை, சோடியம் குளோரைடு. அதிகரித்தாலும் பிரச்சனை, குறைந்தாலும் பிரச்சனை. சில பதார்த்தங்கள் எலும்புகளை நினைப்படுத்துவதற்கு தேவை. கூடுதலாய் கால்சியம் சொல்லுவோமே, கால்சியம் இல்லாவிட்டால் பிரச்சனை, கால்சியம் அதிகரித்து விட்டாலும் பிரச்சனை. அப்போ விஷம் சாப்பிட்டு அல்லது தவறானவற்றை சாப்பிட்டு தான் உடம்பை கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒன்று கிடையாது. அதனால் தான் உலகத்தவன் சொல்லுகிறான், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சு. ஆகவே நல்ல விஷயத்தை கூடுதலாய் மிகைப்படுத்தி கொடுத்தால் இன்னும் சில நல்ல விஷயங்கள் இல்லாமல் போய்விடும், அவ்வளவுதான். இப்போ இந்த திருத்துவ தேவன் இருக்கிறார் அல்லவா, அதை வைத்தே பிசாசு பயங்கர கள்ள உபதேசங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கான். தெரியுமா உங்களுக்கு? ஏரியஸ் என்று சொல்லுகிற ஒரு சபை பிதா, 4ஆம் நூற்றாண்டிலே வந்தவர். அவர் பிதா மாத்திரமே தேவன், அவர் மாத்திரமே தேவன், இயேசு தேவையில்லை, பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை, அது இயேசு தேவன் அல்ல என்று அவர் வாதாடத் தொடங்கினார். அப்புறம் அதை கான்ஸ்டன்டின் மன்னன் மற்றும் அத்தனேசியஸ் என்று சொல்லுகின்ற ஒரு சபை மூப்பர், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அதை அப்படியே தோற்கடித்து அதை முட்டங்கடித்து விட்டார்கள். ஏரியனிசம் என்று சொல்லுகின்ற அந்த உபதேசம் அப்படியே இல்லாமல் போய்விட்டது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவிலே சார்ல்ஸ் ரசல் என்ற ஒரு மனுஷன் அந்த ஏரியஸனுடைய உபதேசங்களை வாசித்து அதால் கவரப்பட்டு அது சரி என்று புதுவிதமாக ஒரு உபதேசத்தை தொடங்கினான். அதுதான் வாட்ச் டவர் சொசைட்டி, ஜெகோவாஸ் விட்னஸஸ். அப்போ ஜெகோவாவின் சாட்சிக்காரர்கள் கள்ள உபதேசகர்கள். அப்போ அவர்கள் ஏதாவது ஒரு பிசாசை கொண்டு வந்து இதுதான் தெய்வம் என்று சொல்லுகிறார்களா? இல்லை. என்ன செய்கிறார்கள்? குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரையும் ஒதுக்கிவிட்டு பிதாவை மாத்திரம் மிகைப்படுத்துகிறார்கள். இயேசுவும் அவர்களுடைய உபதேசத்தில் இருக்கிறார், ஒரு ராஜா. அவர்களுடைய அந்த புத்தகங்களிலே இயேசு அழகாய் காணப்படுவார். அப்ப இயேசு இருக்கிறார். ஆனால் பிதாவை மிகைப்படுத்தி 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 குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரையும் அவர்கள் முடங்கடித்து விடுகிறபடினால் அது ஒரு கள்ள உபதேசம். புரியுதா? இப்போ யுனைடெட் பென்டிகாஸ்டல் சர்ச் பேரை பாருங்க, பேரை பார்த்தா பெந்தகோஸ்தக்காரர்கள் என்று நினைப்பார்கள். அவர்கள் பெந்தகோஸ்தே உபதேசத்துக்கு விரோதமானவர்கள். பாருங்க, இந்த கள்ள உபதேசங்கள் எப்படி காணப்படுகின்றன. பெயரில் லேபலில் நல்லவர்கள் போல காணப்படுகிறார்கள். இந்த யுனைடெட் பென்டிகாஸ்டல் சர்ச் என்ன உபதேசிக்கிறது தெரியுமா? பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் வேண்டாம், இயேசு மட்டுமே, ஜீசஸ் ஒன்லி. அப்போ நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்திருந்தால் அது செல்லாது. மறுபடி இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டும், இயேசு மட்டுமே, ஜீசஸ் ஒன்லி. அதுவும் ஒரு கள்ள உபதேசம். இப்போ கொஞ்சம் வருஷங்களாக பிதாவையும் இயேசுவையும் ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் ஆவி 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 அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம், இப்படி ஒரு கூட்டம் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது. பிதாவும் தேவையில்லை, குமாரனும் தேவையில்லை, எல்லாம் பரிசுத்த ஆவியானவர். இதனால் கிறிஸ்தவர்கள் சபையிலே இருக்கும் போது நாம் முதலாவது நம்முடைய தேவனை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிதாவும் தேவன், குமாரனும் தேவன், பரிசுத்த ஆவியானவரும் தேவன். இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல காரணம், இன்றைக்கு நாளைக்கு ஆவியின் வரங்களை பற்றி நான் பேச போகிறபடினா அப்புறம் வேறு சில விஷயங்களை உங்களுக்கு நாளை மாலையும் நாளை மறுதினம் எல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். இப்ப இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றி நான் சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். வேதத்தின்படி அவர் சொல்லுகிறார், இவர் சொல்லுகிறார், அந்த புத்தகம் சொல்லுகிறது, இந்த புத்தகம் சொல்லுகிறது, இதெல்லாம் வேண்டாம். நாம் வேதத்தின்படி பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் யார்? ஏனென்றால் இன்றைக்கு காலையில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாம் நமது சரீரம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை புரிந்து கொண்டால்தான் நம்முடைய சரீரத்தை குறித்த ஒரு மதிப்பு நமக்கு வரும். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய சரீரத்துக்குள்ளே இருக்கிறார் என்ற அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு பயம், அந்த ஒரு பக்தி வரும்.
இப்ப பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், முதலாவது பரிசுத்த ஆவி என்பது ஒரு வெறும் வல்லமை அல்ல. புரிஞ்சுக்கிறீங்க? அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள் பரிசுத்த ஆவி என்பது தேவனது வல்லமை, the power of God. பரிசுத்த ஆவி என்பது வெறும் வல்லமை அல்ல. எப்படி தெரியும்? வேதத்திலே சில வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது, ஒரு ஒரு வல்லமைக்கு அப்பால் பட்ட ஒரு நபரத்துவம் அவருக்குள் இருக்கிறது. எபேசியர் 4 அதிகாரம் 30வது வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கன்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவி துக்கப்படக்கூடியது. பரிசுத்த ஆவி என்பது வெறும் வல்லமை என்றால் அந்த வல்லமைக்கு துக்கம் வராதே. புரியுதா நான் சொல்றது? அந்த வல்லமை உடையவருக்கு அல்லவா துக்கம் வர வேண்டும். ஆனால் இங்கே தெளிவாக பவுலடியார் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்படியான என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர். இப்ப புரியுதா? சில பேர் கேட்பாங்க, உங்களுக்கு பரிசுத்த ஆவி கிடைச்சிருச்சா? அவர் அது அல்ல, அஹ்ரினை அல்ல, அவர் இந்த இடத்துல துக்கப்படக்கூடியவர். துக்கப்படுத்தாதிருங்கள் என்றால் அவருக்கு துக்கம் வர முடியும் என்பதுதானே அர்த்தம். ஒரு சுழல் காற்றுக்கு, அக்கினிக்கு, ஒரு வல்லமைக்கு, எண்ணெய்க்கு அல்லது ஏதாவது ஒரு பொருளுக்கு துக்கம் வராதே. நபர். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஃபேமஸ் ஒரு டிடக்ஷன் ஒன்று இருக்கிறது. ஒரு கணித ஒரு சின்ன சூத்திரம் ஒன்று இருக்கிறது. A சமன் B, B சமன் C, ஆகவே A சமன் C. அதுபோல ஒரு 2 வசனங்களை நான் 2 வசனங்களை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்திலே அனனியா சப்பீராள் என்று 2 பேர் இருந்தார்கள். அவர்கள் இந்த காணி ஆட்சியை ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு விற்றுவிட்டு வந்து பேதுருக்கு பொய் சொல்லுகிறார்கள். குறைந்த விலைக்கு விற்றதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப நீங்க 5வது அதிகாரத்தில் நீங்க வாசிங்க, 1வது வசனத்தை வந்து வாசிங்கனே. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராளும் தங்கள் காணியாட்சியை விட்டார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? சரி, இந்த இடத்துல பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லுகிறாய், பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லுகிறாய். அப்போ ஏற்கனவே எபேசியர் 4:30 பார்த்தோம், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ அது அவர் ஒரு நபர் என்பதனை காட்டுகிறது. இங்கேயும் ஒரு வல்லமையை பார்த்து பொய் சொல்ல முடியாது, ஒரு புயல் காற்றை பார்த்து பொய் சொல்ல முடியாது, அக்கினியை பார்த்து, எரிமலையை பார்த்து பொய் சொல்ல முடியாது. அப்போ நீ பரிசுத்த ஆவியினிடத்துக்கு பொய் சொல்லி இருக்கிறாய் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நபர் என்பதனை காட்டுகிறார். இப்போ அனனியா பரிசுத்த ஆவியானவருக்கு பொய் சொல்லுகிறார். ஓகே, இப்ப வாசிங்க தொடர்ந்து. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். இப்போ இந்த இடத்துல பேதுரு சொல்லுகிறார், நீ தேவனிடத்தில் பொய் சொல்லுகிறாய். முதல் வசனத்தில் எங்கே யாரிடத்துல பொய் சொல்லுகிறாய்? நீ பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லுகிறாய். A சமன் B. இப்போ சொல்லுகிறார், நீ தேவனிடத்தில் பொய் சொல்லுகிறாய். B சமன் C. ஆகவே A சமன் C. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் தேவன். புரியுதா உங்களுக்கு? இந்த வசனங்கள் 2 பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்று தெரிகிறதா இல்லையா? பேதுருவே சொல்லுகிறார், யோ நீ பரிசுத்த ஆவிக்கு போய் சொல்லுகிறாய். அடுத்த வசனம், நீ தேவனிடத்தில் போய் சொல்லுகிறாய். அப்படியானால் தேவன் சமன் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் சமன் தேவன். அதே போல இன்னொரு விஷயத்தை காட்ட விரும்புகிறேன்.
சவுல் ஞாபகம் இருக்கிறதா? பவுலாய் மாறினவன். பவுலாய் மாறின பிறகுதான் பவுலுக்கு அவர் இவர் என்று நான் சொல்லுவேன். அதற்கு முன்னே சவுலாய் இருக்கும் பொழுது அவர் அல்ல, அவன். ஏன் அவன்? அவன் சபைகளை துன்புறுத்தினான். ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு அவனும் ஒத்தாசை புரிந்தான். ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ளும் பொழுது இந்த சவுலின் பாதத்திலே தான் அவனுடைய உடைகளை எல்லாம் வைத்திருந்தார்கள். இந்த சவுல் சபையை மூடிக்கொண்டும் அழித்துக் கொண்டும் வந்தான். இன்னும் அதிகார கடிதங்கள் எடுத்துக்கொண்டு தமஸ்குவுக்கு போகிறான். போகும் பொழுது இயேசு அவனை சந்திக்கிறான். வானத்தில் இருந்து ஒரு ஒளி வருகிறது. அவன் குதிரையிலிருந்து கீழே விழுகிறான். உடனே அந்த வெளிச்ச ஒளியில இருந்து ஒரு சத்தம் வருகிறது. பவுலே பவுலே, ஏன் நீ என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாய் இருக்கும். உடனே அந்த சவுல் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? அப்போ அந்த சத்தம் என்ன சொல்லுகிறது? நீ துன்புறுத்துகிற இயேசு நானே. இயேசு பேசுகிறார். சவுலை பார்த்து சொல்லுகிறார், சவுலே நீ தமஸ்குவுக்கு போ, அங்கே ஒருவன் உன்னை வந்து சந்திப்பான். அதற்கு பிறகு நான் உன்னை அழைத்த ஊழியத்தை நீ செய்வாய். உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். என்னத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன்? ஊழியத்துக்கு. அனனியா என்ற பெயருடைய இன்னொரு மனுஷனுக்கு இவர் சொல்லுகிறார். புரியுதா? ஒரு மனுஷனுக்கு, ஒரு தீர்க்கதரிசிக்கு இவர் சொல்லுகிறாரா. இயேசு சொல்லுகிறார், தமஸ்குவுக்கு போ, அங்கே ஒருவன் குருடனாய் இருக்கிறான், அவனுடைய கண்ணெல்லாம் பார்வை போயிருக்கிறது, அவனுடைய பெயர் சவுல். அவனை போய் அவன் மேல் கையை வைத்து அவனுக்காக ஜெபி, அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அப்போ அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஐயோ ஆண்டவரே, உமக்கு தெரியாதா? அவன் தான் நம்மை எல்லாம் நாசம் பண்ண வந்தவன், அவன் நம்மை அழிப்பதற்காக வந்திருக்கிறான். உடனே இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே, போ, புறஜாதியாருக்கு சுவிசேஷம் சொல்ல நான் அவனை அழைத்திருக்கிறேன். அப்போ சவுலை பவுலாய் மாறி ஊழியம் செய்ய அழைத்தவர் யார்? சத்தமா சொல்லுங்க, இயேசு. ஆனால் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். சவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் என்று யார் இந்த இடத்துல சொல்லுகிறார்? அங்கே அனனியாவை பார்த்து, நீ போய் அவனுக்கு ஜெபி, அவனை புறஜாதியார் மத்தியிலே ஊழியம் செய்ய நான் அழைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் யார்? இயேசு. அப்போ நான் இவனை அழைத்திருக்கிறேன், பிரித்து விடுங்கள் என்று இங்கே சொல்லுகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். ஆகவே இயேசு சமன் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் சமன் இயேசு. புரிகிறதா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் தேவன், பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் முழு தேவத்துவம் கொண்ட தெய்வம். புரிகிறதா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்றால் அந்த தேவன் தான் நமது சரீரங்களில் வாசமாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் நமது சரீரமாய் இருக்கிறது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமது சரீரங்களை ஆலயமாக்கிக் கொள்ளுவதற்கு நமக்குள் எப்பொழுது வருகிறார்? ரட்சிக்கப்படும் பொழுது வருகிறார். புரிகிறதா? சில வசனங்கள், ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நீங்க வாசிங்க, யோவான் 1:12 முதலாவது வாசிங்களேன். யோவான் 1. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஒருவன் எப்பொழுது தேவனது பிள்ளையாகிறான்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ ரோமர் 8:24 வாசியுங்கள். ரோமர் 8:24. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல,
ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? ரோமர் 8:24 வாசிக்கிறீங்க? தமிழ்ல மாத்தி முன்னுக்கு பின்னால் இருக்க தெரியுது. வாசிங்க பார்க்கலாம். 14 தான். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். கவனிங்க, யோவான் 1:12 சொல்லுகிறது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். இங்கே ரோமர் 8:14 சொல்லுகிறது, ஆவியானவர் யாரையெல்லாம் நடத்துகிறாரோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அப்போ ஆவியானவர் கிறிஸ்தவர்களை எங்கிருந்து நடத்துகிறார்? அவர்களுக்கு உள்ளே இருந்து. அப்படித்தானே? அப்போ ஆவியானவர் கிறிஸ்தவர்களுக்கு உள்ளே எப்போ வருகிறார்? அவர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறும் பொழுது.